வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் தவா சிக்கன் 65 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே எம்மியாக இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கப்போ கூட இந்த சிக்கன் ரெசிபி நீங்கள் வந்து சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு வெயிட் லாஸில் இருக்க மாதிரியும் இருக்காது. நல்ல டேஸ்டியான இந்த எம்மியான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து ஒரு 1/2 kg கிட்ட வந்து நான் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். நான் லெக் பீஸில் மட்டும் லைட்டாக வந்து கீறி விட்டுருக்கேன். மற்றதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். லெக் பீஸை வந்து கொஞ்சம் கீறி விட்டால் தான் உள்ளே நல்லா உப்பு இதெல்லாம் இறங்கும். இதில் 2 ஸ்பூன் வந்து ஹோம்மேட் சிக்கன் மசாலா நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணதை எடுத்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது சிக்கன் மசாலா கடையில் வாங்கினது கூட எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள், கொஞ்சம் வந்து உப்பு, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் போல் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறது ஃபுல்லாக வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் சிக்கன் மசாலா எதுக்கு போடுறோன்னா, அது வந்து நம்ம ஆனியன், ட்ரை ஜிஞ்சர்லாம் போட்டு நம்ம அரைக்கிறனால அதோட டேஸ்ட் வந்து தனியாக ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வெறுமனே மிளகாப்பொடி மல்லிப்பொடி போட்டால் அந்தளவு வந்து டேஸ்ட் வந்து வராதுங்க. ஸோ அதுக்கு தான் நான் வந்து சிக்கன் மசாலாவும் இதில் வந்து சேர்க்கணும்னு சொல்கிறேன். நான் வீட்டிலே வந்து சிக்கன் மசாலா வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டதில்லை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ஃபுல்லாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் வந்து நம்ம தண்ணி லைட்டாக வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் கழுவி வச்சுருக்கிறதுல கொஞ்சம் போல் தண்ணி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணிலாம் தெளிக்கணும்னு அவசியமே இல்லை. எனக்கு கொஞ்சம் வந்து ட்ரையாக ரொம்ப கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்குது. அதனால பாருங்கள், ஒரு தண்ணி லைட்டாக வந்து தெளிச்சுக்கிறேன். இந்த அளவு தான் வந்து நான் தெளித்து வந்து நல்லா கலந்து விடுறேன். ஏன்னா சிக்கன்லேயே கொஞ்சம் நம்ம குக் பண்ணுறப்போ கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி இது பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஃபுல்லாக அந்த உள்ளுக்குள்ளெல்லாம் நம்ம லைட்டாக கீறி விட்டதுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் நல்லா தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தடவி விட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிளேட்டில் வச்சு வெளியவே தான் மூடி வைக்க போகிறேன். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது ஊறுனா நல்லா டேஸ்ட் இருக்குங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளெலாம் வந்து வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ வந்து நல்லா ஒரு 1 ஹவர் வந்து ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் என்னன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். லைட்டாக அந்த குக்கரோட கீழே வந்து ஒட்டிடக்கூடாது. அதுக்காண்டி தான் வந்து கொஞ்சம் போல் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து இதில் போட்டுட்டு அந்த எண்ணெயும் லைட்டாக எல்லா சைடும் படுற மாதிரி வந்து தடவி விட்டு அப்படியே தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ சைடில் இருக்கிற எல்லா மசாலாவும் நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். கொஞ்சம் போல் வந்து தண்ணி வந்து இதில் வந்து தெளிச்சிக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ தான் வந்து தெளித்தாலே போதும். நீங்கள் வந்து நிறையா தெளிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி ஆயிரும். பாருங்கள், இந்த அளவு வந்து தெளிச்சிட்டு ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம், ரொம்ப வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ வச்சுட்டு குக்கரில் நல்லா விசில் போட்டு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அதை மட்டும் திருப்பி சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து தான் நான் வந்து ஒரு மீடியமான ஃப்ளேமில் வந்து 3 மினிட்ஸ் வந்து வைக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அடுத்த 3 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கணும். இந்த ரெசிபிக்கு வந்து டைம் வந்து ரொம்பவே முக்கியம். அதனால் அதை வந்து கவனமாக வச்சுக்கோங்க. 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் விசில் வருதோ வரலையோ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். எனக்கு வந்து சில சமயம் வரும், சில சமயம் சிசன்னு சவுண்டு கேட்கும். இப்போ லைட்டாக வந்து வர மாதிரி இருந்துச்சு. நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி ஸ்டீம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம தண்ணியே ஊற்றலாம், ஆனால் கூட பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்க மாதிரி இருக்காதான் சிக்கனோடது. கொஞ்சம் வந்து தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் நல்லா ஒட்டி மசாலாலாம் ஒட்டி வரணும். அது வரை நான் ஓப்பனாக வச்சு கொஞ்சம் நல்லா வந்து அதை ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுக்க போகிறேன். ஆக்சுவலாக என்னோடய பசங்களுக்கும் வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி மெத்தட் செய்கிறது. அதனால் நான் ஒரு 1/2 kg கிட்ட வந்து செஞ்சுருக்கேன். நம்ம எவ்வளோ சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஒரு பவுல் அளவுக்கு வந்து சாப்பிட்லாம். நல்லா வந்து இப்போ ஓப்பன் பண்ணி திறந்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், திறந்து வச்சு கொஞ்சம் நேரத்தில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். மசாலா ஃபுல்லாக வந்து கோட்டிங் மாதிரி இப்படி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து அதுலேருந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, தோசைக்கல்லில் வந்து வச்சுக்க போகிறேன். இரும்பு தோசைக்கல்லில் வந்து வச்சுக்க போகிறேன். கல் காயிற வரைக்கும் வந்து நான் ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் பிடிக்கலாம், நல்லெண்ணெய் ஏதாவது எடுத்துக்கலாம். ஆனால் வெயிட் லாஸில் இருக்கப்போ மேக்ஸிமம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து வெயிட் லாஸ் வந்து நல்லா குயிக்காக நடக்குங்க. ஸோ அதுக்கு தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன் எப்போயுமே. இப்போ எண்ணெய் வந்து காஞ்ச உடனே நான் வந்து நல்லாவே வந்து லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் தான் வந்து நான் அந்த லெக் பீஸ் எல்லாம் வந்து போடுவேன். ஏன்னா நம்ம எண்ணெய் காயிறப்போ நம்ம அதை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பட்ட வந்து அப்படியே வந்து தெரிக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதை வந்து மறக்காதீங்க. அதுக்கு தான் நான் வந்து எடுத்து கூட உங்களுக்கு காமிக்கிறேன்.
நம்ம டயட்டில் இருக்கப்போ இந்த மாதிரி வந்து ஷாலோ ஃப்ரைலாம் பண்ணி ஃபிஷ்ஷு சிக்கன்லாம் வந்து சாப்பிட்லாம். அதனால் நீங்கள் வந்து இப்படிலாம் எப்படி சாப்பிட்லாமா அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க, தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணி தான் வந்து சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் வந்து மத்தியான டயத்தில் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. நைட் டயத்தில் வந்து எடுத்துக்காதீங்க. சாப்பிட்ட பிறகு உடனே வந்து தூங்கிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக திருப்பி போட்டு நல்லா நீங்கள் சுற்றி வச்சாலே போதும். ஆல்ரெடி இது கொஞ்சம் வந்து குக்காக இருந்திருக்கும், அதனால் நமக்கு வந்து இது குக் ஆகுமா அந்த மாதிரிலாம் வந்து ஒரி பண்ண அவசியம் இல்லை. சூப்பராக வந்து குக் ஆயிரும், டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம வந்து டயட்டாக இருக்கோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரெகுலராக அடிக்கடி செஞ்சு சாப்பிடாம எப்பயாவது ஒரு 15 days ஒன்ஸ்லாம் நீங்கள் வந்து தாராளமாக வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க. இப்போ பசங்களுக்குலாம் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வந்து பொரிச்சிக்கலாம். அதுக்கும் இதே மெத்தட் தான். எண்ணெய் காயிற வரைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் வந்து நம்ம ஃபுல்லாக சுட்டு எடுக்கிற வரைக்கும் நம்ம வந்து வச்சுருக்கணும். நம்ம அப்பப்போ திருப்பி மட்டும் விட்டாலும் நீங்கள் போதும். அது வந்து நல்லா வந்து நம்ம எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் என்னோடய பசங்களுக்கு டீப் ஃப்ரையை விட இந்த மாதிரி பண்ணுறது தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது சாப்பிட்டா நமக்கு ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வரவே வராது. ரொம்பவே ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்க மாதிரி தோணாது. நமக்கு வந்து சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும். ரொம்பவே வந்து குவிக்கான மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மிக்ஸ் பண்ணி வைக்கிறது தான் உங்களுக்கு டைமிங்கு. அதுக்கப்புறமேல வந்து ஒரு 3 minutes அப்புறம் இங்கே போட்டு எடுக்கிறது, அவ்வளோதான் உங்களுக்கு டைம் ஆகும். நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி செஞ்ச மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் செஞ்சு வச்சது வந்து இப்போ நிறையா இருக்க மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து அந்த குக்கரில் நம்ம வேக வச்சு எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா ட்ரையாக ஆக்கி அந்த ப்ரொசீஜர் வர நீங்கள் வந்து பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டு அடுத்த நாள் தேவைப்படுறப்போ இந்த மாதிரி தவால போட்டு கூட நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் எடுத்துக்க போகிறேன். நான் அந்த சைடு கேமராவை பார்த்துட்டே இருக்கிறனால கவனிக்காமல் கொஞ்சம் எண்ணெயோடய வந்து சேர்த்து எடுத்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் எண்ணெயை வந்து நல்லா கொஞ்சம் வடிய விட்டதுக்கப்புறம் எடுங்க. அதில் குட்டியாக அந்த மசாலா பீசஸ் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் இதுக்கப்புறம் அடுத்த செட் வந்து ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா அந்த குட்டியாக மசாலா மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஓரமாக அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அந்த எண்ணெய் மட்டும் கீழே நிற்கும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த செட் போடுற மாதிரி இருங்க, இல்லைனா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து காட்டம் வர மாதிரி இருக்கும். அதுக்காண்டி வந்து சொல்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு வந்து ஆனியன் இந்த மாதிரிலாம் வந்து வச்சுட்ருக்கேன். நீங்கள் ஆனியனோட வந்து சேர்த்து சாப்பிடுங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி நம்ம ஆயிலியான ஐட்டம் சாப்பிட்றப்போ ஆனியனும் சேர்த்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா வந்து உங்களுக்கு டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குக்கும்பர், ஆனியன் இந்த மாதிரி சாலடோடு சேர்த்து வந்து நீங்கள் சாப்பிடுங்க. கண்டிப்பாக வந்து ஈவினிங்கில் வந்து ஏதாவது ஒரு சூப் மாதிரி வெஜிடபிள் சூப் வந்து குடிங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றப்போ நீங்கள் வந்து டயட்டில் இருக்கிறவங்களுக்காண்டி சொல்கிறேன், வெஜிடபிளில் வந்து நிறைய ஃபைபரோடு நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகும். அது உங்களுக்கு ஃபேட்டாக வந்து டெபாசிட் வந்து ஆகாது. ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு, டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பிடிச்சிச்சா என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து நான் என்னென்னலாம் வந்து வெயிட் லாஸ் ரெசிபீஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்றதையும் அப்புறமேலாம் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணேன்றதையும் கண்டிப்பாக உங்களோட வந்து ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல் வீடியோ வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.